கொஞ்சம் எல்லாரும் வந்து ஏன் ஆளுக்கு ஒரு மூலம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறீங்க? வாங்க முன்னாடி என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. பயந்து பயந்து ஈஸியாக மைத்து நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்த வருவாய்த்துறையே, வருவாய்த்துறையே மீண்டும் வழங்கு, மீண்டும் வழங்கு. உண்மை பயனாளிகளுக்கு மீண்டும் வழங்கு, மீண்டும் வழங்கு, மீண்டும் வழங்கு. உண்மை பயனாளிகளுக்கு மீண்டும் வழங்கு. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, வருவாய்த்துறையே ஏமாற்றாதே, 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 வருவாய்த்துறையே ஏமாற்றாதே. நாங்கள் இந்த மாவட்டத்தின் உரிமை மிக்க மக்களாவோம், உரிமை மிக்க மக்களாவோம். சரிங்க, தேங்க்யூ. ரெவன்யூ சைடு வந்து உங்களுடைய எது சொன்னீங்கன்னா ரெவன்யூ சைடு வந்து சொல்லிடுவாங்க. கோரிக்கை ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு பட்டா வழங்குறது சொன்னோம்னா ஏற்கனவே வரும் மூலிமா மெயில் அனுப்பி எல்லா ரெவன்யூ பீப்புக்கு எல்லாரும் போயிருக்கு. அது சம்மந்தம் இன்றைக்கி கலெக்டர் வேறு இதுக்கும் போகிறாங்க. அது இல்லாமல் ஆர்ஐ சார் வந்து ஏன் டிலே ஆகிடுச்சு, அதுக்கு என்ன ஃபர்தராக பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு அந்த இது கிடையாது, தெரியாது. சரிங்களா? அவங்க தான் வந்து என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த இருக்கிற மக்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000ஆம் ஆண்டு இந்த மக்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மக்களுக்கு தான் உண்மையான பயனாளிகள். இவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. 2000 சார் மார்னிங் வரும் டேட் யாருடைய முறையும் வந்து பட்டா பயனாளி ஆல்ரெடி ஒரு பயனாளிகளுக்கு முதல்ல கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட துறையில் அந்த பட்டியல் வச்சுருப்பாங்க. அந்த பட்டியலை வந்து அவங்க ஒரு சமன்சனம் என்கொயரி பண்ணி அவங்க சரியான பயனாளிகள் இல்லாத பட்சத்தில் அதை வந்து ரத்து பண்ணி புதிய பயனாளிகளை தேர்வு எங்கே இருக்கீங்க? ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் புதிய பயனாளிகளை நீங்கள் என்ன ஒரு நிமிஷம் முடிவு பண்ணியிருக்காங்கிறது இந்த மக்களுக்கு இழப்பு ஏற்படுது இல்லையா? இந்த மக்கள் அந்த இடத்த நம்பியிருக்காங்க. அந்த மக்களுக்கு உண்டான விஷயத்தை பட்டாவில் கண்டிஷன் போட்டிருக்கா இல்லைங்களா? எந்த இடத்த நீங்க இதுவரையிலும் அரசாங்கம் கொடுத்த இலவச வீட்டு மனையை அளந்து கொடுத்துருக்கீங்க? மக்களுடைய கோரிக்கை இலவசமாக அரசாங்கம் கொடுத்த எந்த வீட்டுமனை நிலத்தையும் இதுவரை வருவாய்த்துறை அளந்து கொடுக்கவில்லை. அதுதான் அளந்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க குடியிருப்புக்கு போயிருப்பாங்க. நீங்கள் அளந்து கொடுக்காதனால குடியிருப்பு போகலை. அவங்க குடியிருப்பு போகலைங்கிற ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் அவங்களுக்கு தெரியாமையே இன்னொருத்தர் மாற்றுப்பட்டா கொடுக்குறதுங்கிறது ஏற்புடையதல்ல. இந்த மக்களுக்கு இந்த பட்டம் மீண்டும் வழங்க வேண்டும், தனி பட்டா. இதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. கன்சிடர் பண்ணுறேன். இதில் எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம போடுவோம். அதையும் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகுதியான நபர்கள், தகுதியான பயனாளிகள் கூட போதுமானது. அதையும் பார்த்தீங்க. அதாவது ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய நபரும் வந்து தகுதியான நபர் அப்படிங்கும்போது எது ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற கன்சிடர் பண்ணி அதுக்காக நீங்கள் வந்து சாலை மறியல் கொஞ்சம் பண்ண போகிறீங்க. கொடுக்க முடியாது. பட்டா கொடுத்துருக்கீங்க, பட்டா கொடுத்துருக்கீங்க. அதாவது நீங்க வந்து
இடம் காமிங்க 10 நிமிஷம் மேலே ஊர் கட்டிடுவோம். இவங்க எல்லாமே உடனே பண்ணிடுவோம். ஒரே வாரம் என்னென்ன விசாரிச்சுட்டு சரியா இல்லாதவங்களுக்கு சரிங்களா அது கேன்சல் பண்ணி நீங்கள் ஒரு 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 இதாக வந்து பையனை இது பட்டியலோட கொடுத்துருங்க. அந்த பட்டா ஜெராக்ஸ் வச்சு பட்டாவை கலெக்ட் பண்ணி லிஸ்ட்டோடவே பட்டியல் முகவரியோட கொடுத்துருக்காங்க. பட்டியல் முகவரியோட கொடுங்க. நாங்களும் வந்து விசாரிச்சுட்டு நம்ம பண்ணி கொடுத்துறோம். ரைட்டுங்களா? இந்த இடம் இல்லைனாலும் இன்னொரு இடத்துக்கு நம்ம பண்ணி ஒரே 25 வருஷம் ஆச்சுல 25 வருஷமா இதே சாலை மறியல் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மூணு டைம் கூட கொடுத்துருவோம் சார். 3 டைம் கொடுத்து எந்த ஒரு இது ஏங்க தாசில்தார் தாசில்தார் இல்லையா ரெகுலர் தாசில்தார் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த பகுதி ஆர்ஐ சரிங்களா ஆர்ஐ சார் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திருப்தியா அவங்க சொல்ல பதிலாக திருப்தி இருக்கா பார்த்துங்க. எல்லாருக்குடைய முகவரியும் தெரிந்தவரோட கொடுத்துட்டு போகணும். அப்போ தான் அவங்களுக்கு சார் முழுமையாக கொடுக்க முடியும். இப்போ வீடு தேடி விசாரணைக்கு வருவாங்க. உங்களுக்கு தகுதி இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, தேங்க்யூ தேங்க்யூம்மா, நன்றிங்க. நன்றி. சரிப்பா, அது தனக்கு நீங்கள் ஒரு நீங்கள் எல்லாத்துக்கும் தேர்வு வேணும். நீங்கள் வச்சுக்கங்க. நான் காப்பி இது எல்லாமே எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் எலிஜிபிள்னு இருக்கிறீங்களோ கொடுங்க. நாங்கள் எங்களுக்கு டீம் இருக்குதுன்னு அதை நான் போட்டு பார்க்குறேன். போட்டுட்டு யார் எலிஜிபிள் இருக்கிறாங்களோ பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பட்டாவை நம்ம ரத்து பண்ணிவிட்டு அதுவும் பண்ணுறதுக்கு வந்து அதில் என்ன எலிஜிபிள் இருக்குதான்னு நான் பார்க்கணும். பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ணுறேன் நான் வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதனால் கன்சிடர் பண்ணணும். சரிங்க சரி. சரி கலையலாங்க, கொடுத்த கலையலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு. லோட் ஆகிடுச்சு.